வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி லேர்னிங். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் 2025க்கான எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிப்ரேஷன்ஸ் தான் போயிட்டு இருக்கு. ஓகே, ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நம்ம போயிட்டு இருக்கு. தட் இஸ் இப்போ அப்டேட்டட் சிலபஸ் படி நமக்கான யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 அண்ட் 6 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. யூனிட் 4க்கான கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஈவினிங் 6:30க்கு வந்து நமக்கு டெய்லி கிளாஸஸ் பேசிஸில் வந்து நமக்கு வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது போக டெய்லி ஏர்லி மார்னிங் 4 AM ஸ்டடி சேலஞ்சில் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். தட் இஸ் நம்ம வந்து இப்போ ஒரு இப்போ யூனிட் 4 வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கான கிளாஸ் வந்துக்கான வீடியோ ஈவினிங் 6:30 வந்து நமக்கு போஸ்ட் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஓகே, அந்த வீக் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் கொஸ்டின் போஸ்ட் பண்ணால் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ எவ்ரி சண்டே ஏர்லி மார்னிங் 4 AM வந்து அது எக்ஸ்பிளனேஷனோட அந்த வீடியோஸ் வந்து இருக்கும். அந்த வீக் ஃபுல்லாக உங்களுக்கு போஸ்ட் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பிளனேஷனோட எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகே, தென் வந்து நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தென் யூனிட் 1 அண்ட் 6க்கான நோட்ஸ் வந்து டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு யூனிட் 2, தென் யூனிட் 3க்கான நோட்ஸ், அது போக இப்போ யூனிட் 4 வந்து அதுக்கான நோட்ஸ், அந்த மாதிரி ஒரு யூனிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆக நம்ம சேனலில் வந்து அதுக்கான நோட்ஸ் அப்லோட் பண்ணுவோம். தென் வந்து ஆன்லைன் வீக்லி டெஸ்ட் சீரீஸ் வந்து நடக்குது. வீக்லி வந்து வெனஸ்டே ஆர் தேர்ஸ்டே வந்து நம்ம டெஸ்ட் சீரீஸ் வந்து அப்ளை பண்ணோம். யூனிட் வைஸ் வந்து நடக்கும். தட் இஸ் இப்போ வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் அப்படின்னா அதில் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் ஆஸ் வெல் அஸ் டிஜிட்டல் லாஜிக்னு 2 டாபிக் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையே ஸ்ப்ளிட் பண்ணி டிஜிட்டல் லாஜிக்னு ஒரு ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் இருக்குது. 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சருக்குன்னு ஒரு 50 கொஸ்டின்ஸ். தென் வந்து யூனிட் 2க்கான டிபிஎம்எஸ் ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ், அப்படி 3 டெஸ்ட் வந்து நமக்கு ஆன்லைனில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அது வந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக கேட்டதுனால அது வந்து மெம்பர்ஷிப்பில் வந்து அவைலபிளாக இருக்கும். தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு அட்டெண்ட் ஆன்லைன் வீக்லி டெஸ்ட் ஆஸ் வெல் அஸ் டவுன்லோட் நோட்ஸ் கேன் ஜாயின் அவர் சேனல் மெம்பர்ஷிப். ஓகே, மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். தென் இதே மாதிரி ஒரு யூனிட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண அதுக்கான டெஸ்ட் சீரீஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும். ஆஸ் வெல் அஸ் வந்து ரிவிஷன் டெஸ்ட் சீரீஸ் மாதிரியும் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். எல்லா யூனிட்ஸும் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம நிறைய மார்க் டெஸ்ட் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓவரால் வந்து 70% வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது ஆஸ் வெல் அஸ் வந்து தியரி வீடியோ கிளாஸ் பார்க்குறது அப்படி இருந்துச்சு அப்படின்னா ரிமைனிங் 30 வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுறோமோ அதில் தான் உங்களுக்கு உங்களோட ஸ்கோர் இன்னும் பூஸ்டப் ஆகும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளோட ஸ்கோரை வந்து நம்ம பூஸ்டப் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் தான் நம்ம சேனலில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சேனலில் வந்து மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் ஜாயின் பண்ண மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஐ வுட் லைக் டு தேங்க் எவ்ரி ஒன். தேங்க்யூ. ஆல்சோ வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். சேனலை சப்போர்ட் பண்ணி நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறதுனால தான் என்னால் இவ்வளோ வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ தேங்க்யூ ஈச் அண்ட் எவ்ரி சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபார் மோட்டிவேட்டிங் மீ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புது யூனிட் வந்து சைபர் செக்யூரிட்டி, தட் இஸ் வந்து சாப்டர் 10. ஓகே, சாப்டர் 10 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தியரி தான். ஓகே, சாப்டர் 10 தான் நம்ம இப்போ பார்க்குறோம். தட் இஸ் யூனிட் 10 சைபர் செக்யூரிட்டி. இதோட சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா சைபர் கிரைம் நமக்கு வந்து 5 டாபிக்ஸ் தான் அதில். ஓகே, சைபர் கிரைம், தென் சைபர் செக்யூரிட்டி டெக்னிக்ஸ், பாஸ்வேர்ட் மேனேஜ்மெண்ட், தென் கிரிப்டோகிராஃபி அண்ட் 5th ஒன் இஸ் அட்டாக். ஓகே, இதே வந்து நம்ம இந்த யூனிட் 10 2 ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்துக்கலாம். தட் இஸ் வந்து ஃபர்ஸ்ட் 3 டாபிக் வந்து ஒரு வீடியோ, தட் இஸ் ஒரு கிளாஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஓகே, செகண்ட் கிளாஸில் வந்து இன்னொரு வீடியோவாக நம்ம பார்த்துக்கலாம்.
ஸோ 2 கிளாஸஸ் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த ஹோல் யூனிட் வந்து முடிச்சிடலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி தான். இது ஜெனரலா கேட்குற ஒரு ஜெனரல் கொஸ்டின்ஸா தான் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நோட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. தென் வந்து நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எம்சிக்யூஸ் தான் வந்து இதுல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இன்னும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். இத அட்வான்ஸ்டா நம்ம மூவ் பண்ணி கொண்டு போறதுக்கு. பட் என்னன்னே தெரியாம நம்ம டைரக்டா எம்சிக்யூ பார்க்கறது வந்து நமக்கு ஒரு ஐடியாலஜி இருக்காது அதுல. ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு பார்த்தோம்னா தான் நமக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்குங்கிறதுனால நம்ம ஒரு லைட்டா ஒரு ஓவர்வியூவா எல்லாமே என்னென்னன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம தென் ப்ராக்டிஸ் ரிவிஷன் டைம்ல எம்சிக்யூஸ் வந்து நிறைய பார்த்துக்கலாம். ப்ராக்டிஸ் எம்சிக்யூஸும் உங்களுக்கு நான் மறுபடி வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்றேன். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக்கான சைபர் கிரைம் பார்த்துடலாம். சைபர் கிரைம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? த இல்லீகல் யூசேஜ் ஆஃப் எனி கம்யூனிகேஷன் டிவைஸ் தான் வந்துட்டு சைபர் கிரைம் அப்படின்னு சொல்றது. இதுல வந்து சைபர் கிரைம்ல வந்து பர்சன் ஹூ யூசஸ் ஸ்கில் இன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி சில இல்லீகல் ஆக்ட்ஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்கள தான் சைபர் கிரைம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ராசஸ் சைபர் கிரிமினல்ஸ்ன்னு சொல்றோம். அந்த ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம சைபர் கிரைம்னு சொல்றோம். இது ஒரு இண்டிவிஜுவலாவோ டீமாவோ பண்ணிக்கலாம். தென் சைபர் கிரிமினல்ஸ் வந்து என்ன அவங்க யூஸ் பண்றது அப்படின்னா தட் இஸ் த டார்க் வெப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சைபர் கிரிமினல்ஸ் ஆர் வைட்லி அவைலபிள் இன் வாட் இஸ் கால்ட் டார்க் வெப் அப்படின்னா அது எது ரிலேட்டடா அப்படின்னு கேட்டாங்கன்னா சைபர் கிரிமினல்ஸ். ஓகே, இல்லீகல் சர்வீஸ் ப்ராடக்ட்ஸ் இது பண்றதுக்கு யூஸ் பண்றதான் டார்க் வெப்னு சொல்றோம். நாட் எவ்ரி ஹேக்கர் இஸ் அ சைபர் கிரிமினல். எல்லா ஹேக்கருமே வந்து சைபர் கிரிமினலா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதுலேயே வந்து ஒயிட் ஹேட் ஹேக்கர் அண்ட் பிளாக் ஹேட் ஹேக்கர்னு இருக்கு. ஒயிட் ஹேட் அப்படிங்கிறது வந்து அந்த பர்டிகுலர் ஒரு ஆர்கனைசேஷனே ஒருத்தங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து இந்த சிஸ்டம் எவ்வளோ சேஃபா இருக்கு, இதுல வந்து ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ண முடியுமா அப்படிங்கிறத அவங்க செக் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா? அவங்கள ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே கிரிமினல்ஸ் கிரைம் பண்றவங்கள வந்து ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டி பண்றாங்க அப்படின்னா அது வந்து பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள வந்து நம்ம சைபர் கிரிமினல்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து சைபர் கிரிமினல்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ், தென் சைபர் ஸ்டாக்கர்ஸ், சைபர் டெரரிஸ்ட் அண்ட் ஸ்கேமர்ஸ். ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ்னா வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் இது பண்ணுவாங்க இல்லையா? அதாவது கிரிமினல்ஸ் சைபர் கிரிமினல்ஸோட இன்னொரு பேர் தான் வந்துட்டு பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ் அப்படின்னு சொல்றோம் நம்ம. இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு அன்ஆத்தரைஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் எடுத்து சில இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்றவங்க தான் வந்துட்டு பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ்ன்னு சொல்றது. இது ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸோட ஆப்போசிட். அவங்க வந்து நல்ல விஷயத்துக்காக பண்ணுவாங்க, இவங்க கெட்ட விஷயத்துக்காக பண்றாங்க. ஓகே, தென் வந்து சைபர் ஸ்டாக்கர்ஸ்னா யாருன்னு பார்க்கலாம். மெயினா வந்து பிளாக்மெயில் பண்றது. ஓகே, பிளாக்மெயில் பண்ணி அவங்கள மிரட்டுறது தான் வந்து சைபர் ஸ்டாக்கர்ஸ் அப்படின்னு சொல்றது. ஓகே, அவங்களோட ஏதாவது ஒரு பர்சனல் விஷயங்களை வந்து அவங்க எடுத்துட்டு அதை வச்சு பிளாக்மெயில் பண்றவங்க தான் சைபர் ஸ்டாக்கர்ஸ். தென் சைபர் டெரரிஸ்ட் அப்படிங்கிறது டெரரிஸ்ட் வந்து இந்த மாதிரி நமக்கு நெட்வொர்க் சிஸ்டமை வந்து ஆக்சஸ் பண்ணி அதை டேமேஜ் பண்றது, இந்த மாதிரி டெரரிஸ்ட் குரூப்புக்கு வந்து ஹெல்ப் பண்றது வந்து சைபர் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். தென் ஸ்கேமர்ஸ் மெயினா அவங்களோட எய்ம் என்ன அப்படின்னா தெஃப்ட் தான். ஓகே, நம்மளோடத நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ எடுத்து இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து நம்மளோட அமௌண்ட் எல்லாம் எடுத்துக்கிறவங்க தான் வந்து ஸ்கேமர்ஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ இது வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சைபர் கிரிமினல்ஸ். தென் வந்து மல்வேர் அப்படிங்கிறது ஒரு மலீஷியஸ் சாஃப்ட்வேர். நமக்கு தெரியாம நமக்கு தேவையில்லாத ஒரு அன்வான்ட் சாஃப்ட்வேர் நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர் நெட்வொர்க்ஸ்ல வந்து இன்வால்வ் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் மல்வேர் அப்படின்னு சொல்லுவோம். மல்வேர் வந்து எதுக்காக அப்படின்னா ஜஸ்ட் ஹார்ம் அண்ட் எக்ஸ்ப்ளாய்ட், நம்மளோட சிஸ்டம் ஆர் நெட்வொர்க்கை வந்து டிஸ்ட்ராய் பண்ற மாதிரி அதுல இருக்கிறத வந்து ஃபுல்லா ஹேக் பண்றது, என்ன எரேஸ் பண்றது, அந்த மாதிரி சில விஷயங்களுக்காக யூஸ் ஆகுறதா இந்த மல்வேர் அப்படின்னு சொல்றது. இது மோரோவர் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம சிஸ்டம்ல வந்து நமக்கே தெரியாம அது இருந்துச்சு அப்படின்னா ஸ்டீல் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன், நம்மளோட பாஸ்வேர்ட்ஸ், தென் கிரெடிட் கார்டு நம்பர்ஸ் நம்ம டைப் பண்றது, அதெல்லாம் நமக்கே தெரியாம நம்மளோட ஆக்சஸ் இல்லாம அவங்க நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிறதுக்கு யூஸ் பண்றதா வந்து ஒரு சாஃப்ட்வேர் தட் இஸ் மல்வேர்.
டைப்ஸ் ஆஃப் மால்வேர்ஸ் என்னென்ன அப்படின்னா வைரஸஸ், மெயினாக வைரஸுங்கிறது ஒரு மலீஷியஸ் எக்ஸிக்யூட்டபிள் கோட். ஓகே, இது வந்து தன்னாலே அதுக்கான ஒரு கோட் இருக்கும், செல்ஃப் எக்ஸிக்யூட்டபிள் கோட் இருக்கும் அட்டாச்டு டு அனதர் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். இன்னொரு ஃபைல் கூட இது அட்டாச் ஆயிருக்கும், பட் இதுக்கே வந்து செல்ஃபாக ரன் பண்ணுற எபிலிட்டி இருக்கும். The virus spreads when an infected file is passed from system to system. ஒரு சிஸ்டமில் வைரஸ் இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு சிஸ்டம்க்கு வந்து நம்ம அதுலேருந்து இப்போ பென்ட்ரைவ்லாம் யூஸ் பண்ணும்போது இதுலேருந்து அதுக்கு ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். வைரஸ் வந்து ஹார்ம்லெஸ்ஸாக இருக்கலாம், ஆர் வந்து மாடிஃபை, டெலீட் டேட்டா, இந்த மாதிரி என்ன வேணா இருக்கலாம். வைரஸ் வந்து 2 டைப்ஸாக இருக்கலாம். The types of virus that attaches to exe files and infect other exe files is a type of parasitic virus. ஓகே, இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்ட சில பாயிண்ட்ஸ் தான் எடுத்திருக்கோம். ஸோ parasitic வைரஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா தட் அட்டாச்சஸ் டு ஒரு இஎக்ஸி ஃபைலில் வந்து எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலில் வந்து அது அட்டாச் ஆகிருக்கும். அதை வச்சு மற்ற எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ் எல்லாமே அதை அட்டாக் பண்ணும். ஓகே, அதான் வந்து parasitic வைரஸ். தென் பூட் செக்டார் வைரஸ் அப்படிங்கிறது ஸ்டோரேஜ் டிவைஸ் தட் இன்ஃபெக்ட் த பூட் செக்டார் ஆஃப் த ஸ்டோரேஜ், ஹார்ட்வேர், டிரைவ், ஃப்ளாப்பி டிஸ்க், இதெல்லாம் வந்து இன்ஃபெக்ட் பண்ணுறது தான் பூட் செக்டார் வைரஸ் அப்படின்னு சொல்கிறது. தென் வந்து ஸ்டீல்த் வைரஸஸ், இது வந்து எதுக்கு அப்படின்னா டு ஹைட் தெம்செல்ஸ் ஃப்ரம் டிடெக்ஷன் பை ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் அண்ட் அதர் சிஸ்டம் டூல்ஸ். இதுக்கானது என்ன அப்படின்னா ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் அதுலேருந்து அதை ஹைடு பண்ணிக்கும், இது இருக்கிறதே தெரியாத மாதிரி இருக்கும். தட் இஸ் ஸ்டீல்த் வைரஸ். தென் மெமரி ரெசிடென்ட் வைரஸ் அப்படின்னா எப்படி அது நேம்ல இருந்தே நமக்கு தெரியுது இல்லையா, கம்ப்யூட்டரோட மெமரியில் வந்து அது இருக்கும். அண்ட் கேன் இன்ஃபெக்ட் அதர் ஃபைல்ஸ், எதெல்லாம் வந்து மெமரியில் நம்ம லோட் பண்ணுறோமோ அதையெல்லாம் இன்ஃபெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ பட் வந்து ஆனால் அது வந்து இஎக்ஸி ஃபைல்ஸை வந்து இன்ஃபெக்ட் பண்ணாது இந்த மெமரி ரெசிடென்ட் வைரஸ். ஓகே, இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் வைரஸ். ஒன் இஸ் parasitic, தென் பூட் செக்டார் வைரஸ், தேர்ட் ஒன் இஸ் ஸ்டெல்த் வைரஸ், அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் மெமரி ரெசிடென்ட் வைரஸ்னு வைரஸோட டைப்ஸ் இருக்குது, அதை நோட் பண்ணிக்கோங்க. தென் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறது அதுவே அதையே ரெப்ளிகேட் பண்ணிக்கும். ஓகே, புதுசாக அதோட டூப்ளிகேட் ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸில் அட்டாச் ஆகி மொத்த கம்ப்யூட்டரையுமே அது வந்து ஸ்லோ டவுன் பண்ணும், இந்த நெட்ஒர்க் ஸ்லோ டவுன் பண்ணும். ஓகே, இதில் வந்து என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வைரஸ் வந்து ஒரு ஹோஸ்ட் ப்ரோக்ராம் வந்து அதுக்கு தேவை டு ரன், பட் வந்து வார்ம்ஸ் வந்து அதுவே வந்து ரன் ஆயிக்கும். ஓகே, இதுதான் இதுக்கான டிஃப்ரென்ஸ். தென் வந்து ட்ராஜன் ஹார்ஸ் அப்படிங்கிறது வந்து ப்ரீவியஸாக நம்ம ஹிஸ்ட்ரி படி என்ன அப்படின்னா ஒரு உட்டனில் வந்து ஹார்ஸ் மாதிரி ரெடி பண்ணி ஒரு வாரில் வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க, கிரீக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உள்ளேருந்து போகும்போது ஒரு ஹார்ஸ் போகிற மாதிரி இருக்கும், பட் அதுக்குள்ளே நிறைய அந்த பர்டிகுலர் ஃபைட்டர்ஸ் வந்து இருப்பாங்கல்ல, நைட்டு அந்த ஆர்மி பீப்புளெலாம் வந்து உள்ளே ஹைடாகி நைட்டோட நைட்டாக அவங்க வெளியில் போய் எல்லாரையும் அட்டாக் பண்ணாங்க. ஸோ வெளியிலேருந்து பார்க்க ஒரு ஹார்ஸ் மாதிரி இருந்தாலும் உள்ளே வந்து டேஞ்சர் திங்ஸ் ஒளிஞ்சிருக்கும் அப்படிங்கிறதோட ஒரு மீனிங் தான் வந்து இந்த ட்ராஜன் ஹார்ஸ் இஸ் அ மால்வேர் தட் கேரி அவுட் மலீஷியஸ் ஆப்ரேஷன். நமக்கு பார்க்கும்போது ஒரு பிளேயிங் ஆன்லைன் கேம் ஏதோ ஒன்று வர மாதிரி நமக்கு தெரியும். அதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சில மலிஷியஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணும். ஓகேவா, இது வந்து ஜஸ்ட் ஒரு இமேஜ் ஃபைலாவோ ஆடியோ ஃபைலாவோ இருக்கும், நம்ம தெரியாமல் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து இந்த அன்வான்ட் மால்வேர் சாஃப்ட்வேர் வந்து ரன் ஆகும். ஸோ தட் இஸ் வந்து ட்ராஜன் ஹார்ஸ் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. தென் ரேன்சம்வேர்னா ஒன்றும் கிடையாது, நம்மளோட ஏதாவது டீட்டெயில்ஸை வந்து நமக்கு தெரியாமல் எடுத்து வச்சு நீங்கள் ப்ரைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா, காசு கொடுத்தீங்க அப்படின்னா தான் அதை பண்ணுவோம், நம்மளை மிரட்டி அமௌண்ட் வாங்குறதோட அதுதான் வந்து ரேன்சம்வேர். தென் அட்வேர் அப்படின்னு சொல்கிறது இட் டிஸ்பிளேஸ் அன்வான்ட் ஆட்ஸ், பாப்அப்ஸ் அந்த கம்ப்யூட்டர். நம்ம கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணும்போதே நிறைய ஆட் பாப்அப்லாம் வந்துட்டே இருக்கும் இல்லையா. இட் கம்ஸ் அலாங் வித் நம்ம ஏதாவது சாஃப்ட்வேர் டவுன்லோட், ஏதாவது பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி சில இது வரும் நமக்கு மலீஷியஸ் மால்வேர் வந்து வரும். இது எதுக்காக அப்படின்னா அந்த பர்டிகுலர் யார் வந்து அந்த சைட்டில் இதை ஜென்ரேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த ஆடு வந்து வரதுனால அவங்களுக்கு வந்து ரெவென்யூ வரும், காசு வரும். பட் நமக்கு அது அன்வான்டாக வந்து பாப்அப் வந்து போகிறது வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கும். ஸோ தட் இஸ் ஆட்வேர்.
தென் ஸ்பைவேர் அப்படின்னு சொல்றது இது நம்ம கம்ப்யூட்டர்ல இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய பிரைவேட் இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்டீல் பண்ணோம். தட் இஸ் ஸ்பைவேர். தென் லாஜிக் பாம் அப்படின்னு சொல்றது இது வந்து ஜஸ்ட் அப்படியே சைலண்டா இருக்கும். இது ஒரு மலீஷியஸ் ப்ரோக்ராம் தான். இது வந்து ஒன்ஸ் ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா இது வந்து அந்த மலீஷியஸ் கோடை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடும். எப்படி பாம் அமைதியா இருக்கும், ட்ரிகர் ஆனாதான் அது வந்து வெடிக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் ரீசென்ட்லி டிஸ்கவர்ட் லாஜிக் பாம் தட் அட்டாக் அண்ட் டிஸ்ட்ராய் ஹார்ட்வேர் காம்போனன்ட் இன் ஒர்க் ஸ்டேஷன் சர்வர் இதில். தென் வந்து டிரைவ்ஸ், கூலிங் ஃபேன்ஸ் இதெல்லாம் வந்து இது அஃபெக்ட் பண்ணும், டிஸ்ட்ராய் பண்ணும் அப்படிங்கிறத ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த லாஜிக் பாமோட இது. தென் ரூட் கிட்ஸ் அப்படிங்கிறது, ரூட் கிட்ஸ் மாடிஃபை த ஓஎஸ் டு மேக் அ பேக் டோர். ரூட் கிட்ஸ் அப்படின்னா நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியது பேக் டோர். ஓகே, இந்த பேக் டோரும் முன்னாடி ஒரு கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. அட்டாக்கர்ஸ் தென் யூஸ் த பேக் டோர் டு ஆக்சஸ் த கம்ப்யூட்டர் டிஸ்டன்ட்லி. அவங்க பக்கத்தில் இருக்கணும்னு இல்லை, அவங்க வந்து இன்னொரு இடத்துல இருந்துட்டு நமக்கு இப்போ எல்லாமே இன்டர்நெட் யூஸ் பண்ணி தானே, ஸோ நம்மளோட பெர்மிஷன் இல்லாமல் ஒரு பேக் டோர் கிரியேட் பண்ணி அது வழியாக அவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஒரு பாத்தி இருக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்குன்னே தெரியாமல் இருக்கும், அதான். தென் பேக் டோர்ஸ் அப்படின்னா பேக் டோர் பைபாசஸ் த யூஷுவல் அதென்டிகேஷன். நம்ம யூஸ்வலாக வந்து பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே என்ட்ரு ஆகும். பட் எந்த நீடும் இல்லாமல் அவங்க பேக் டோர் மூலமாக ஆக்சஸ் பண்ணி நம்மளோட ஃபுல் டீட்டெயில்ஸும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதா பேக் டோர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இந்த பேக்டோர் எப்படின்னா டு கிராண்ட்ஸ் சைபர் கிரிமினல்ஸ்க்கு வந்து ஃபியூச்சர் ஆக்சஸ் டு த சிஸ்டம் ஈவன் இஃப் த ஆர்கனைசேஷன் ஃபிக்ஸஸ் த ஒரிஜினல் வல்னரபிலிட்டி. சப்போஸ் அவங்க கண்டுபிடிச்சி அதை ஸ்டாப் பண்ணா கூட அவங்களுக்கு ஃபியூச்சர் ஆக்சஸ் கூட அதுக்கு பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கிறதா பேக்டோர் அப்படின்னு சொல்றது. தென் கீ லாகர்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்னென்ன கீ ப்ரெஸ் பண்ணுறோங்கிறத அவங்க அதை ரெக்கார்ட் பண்ணி நம்மளோட பாஸ்வேர்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். தட் இஸ் த கீ லாகர்ஸ் malware. தென் காமன் சைபர் கிரைம்ஸ் என்ன அப்படின்னா ஃபிஷிங் அண்ட் ஸ்கேம் அப்படிங்கிறது. ஃபிஷிங் இஸ் எ டைப் ஆஃப் சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக். இது என்ன பண்ணுது அப்படின்னா ட்ரிக் பண்ணி ஒரு ஃபேக் மெசேஜ் ஆர் இமெயில்ஸ் வந்து நமக்கு அனுப்புவாங்க. நம்ம அதை தெரியாமல் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு மலிஷியஸ் சாஃப்ட்வேர் வந்து நம்மளோட சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணோம். ஓகே, தட் இஸ் ஃபிஷிங். அண்ட் ஐடென்டிட்டி தெஃப்ட் அப்படிங்கிறது நம்மளோட பர்சனல் டேட்டா, கிரெடிட் கார்டு நம்பர்ஸ் இதெல்லாம் நம்ம பெர்மிஷன் இல்லாமல் நம்மக்கிட்ட இருந்து திருடுறது, தட் இஸ் ஐடென்டிட்டி தெஃப்ட். தென் ரேன்சம்வேர் அட்டாக் நம்ம பார்த்த மாதிரியே தான். ரேன்சம்வேர் அப்படின்னா ஜஸ்ட் நம்மளோட இன்ஃபர்மேஷனை ஆக்சஸ் பண்ணிட்டு நம்மளை திருப்பி கொஞ்சம் காசு கொடுத்தாதான் அதை ஒன்று கொடுப்போம் அந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறதா ரேன்சம்வேர். ஹேக்கிங் ஆர் மிஸ்யூசிங், நம்மளோட இது இல்லாமல் நம்மளோட ஃபுல் சிஸ்டத்தோட கண்ட்ரோலையும் எடுத்துக்கிறது, நம்மளோட பேர் யூஸ் பண்ணி அதை மிஸ்யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஹேக்கிங் ஆர் மிஸ்யூசிங். இன்டர்நெட் ஃப்ராட் அப்படிங்கிறது ஓவரால் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி பண்ணுற எல்லாமே லைக் பேங்கிங் ஃப்ராட் இதெல்லாம் வந்து எல்லாமே இன்டர்நெட் ஃப்ராடாக இருக்கும். தென் சைபர் செக்யூரிட்டி டெக்னிக்ஸ் நெக்ஸ்ட் டாபிக். சரியா, கம்ப்ளைண்ட்ஸ். கம்ப்ளைண்ட்ஸ் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஆஃப் சைபர் கிரைம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஃபீச்சர்ஸ் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி, சாரி கிரைம் கிடையாது, சைபர் செக்யூரிட்டி வந்து ஓகே, இது வந்து எம்சிக்யூவில் கேட்குற மாதிரி இருக்கிறதுனால இதை ஒரு இன்டாக நோட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னா இட் யூட்டிலைசஸ் பாஸ்வேர்ட்ஸ், பயோமெட்ரிக் டேட்டா அண்ட் அதர் ஃபார்ம் ஆஃப் யூசர் ஐடென்டிஃபிகேஷன் டு வெரிஃபை ஐடென்டிட்டி. எந்த மாதிரி நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. தென் என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம சிஸ்டம் செக்யூர் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு சென்சிட்டிவ் டேட்டானா அதை ஒரு கோடட் லாங்குவேஜாக நம்ம மாற்றிக்கிட்டா மற்ற அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ்லேருந்து அதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். தென் ஃபயர்வால்ஸ் அப்படிங்கிறது நெட்வொர்க் சிஸ்டம் வந்து நம்ம பொட்டென்ஷியல் த்ரெட்ஸ்லேருந்து மானிட்டர் பண்ணிப்போம். லைக் வந்து இன்கோயிங் அண்ட் அவுட் கோயிங் நெட்வொர்க் டிராஃபிக்கை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம். ஒரு நம்ம சென்டரோட சிஸ்டம் இருக்குது, ரிசீவரோடது இருக்குது அப்படின்னா நடுவில் ஒரு ஃபயர்வால் வச்சு அந்த இன்கமிங் அவுட் கோயிங்கை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா அன்வான்ட் ஆக்சஸ் வரும்போது அதை ப்ரிவென்ட் பண்ணிக்கும், அதான் ஃபயர்வால். தென் இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம் தட் இஸ் ஐடிஎஸ் அப்படின்னா மானிட்டர்ஸ் நெட்வொர்க் டிராஃபிக் டு ஐடென்டிஃபை மலீஷியஸ் ஆக்டிவிட்டீஸ். அந்த இங்கேயும் அங்கேயும் நம்ம போகிற அந்த இன்கமிங் அவுட் கோயிங்கை வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கிறதா ஐடிஎஸ் அப்படிங்கிறது. தென் ஆன்டி மால்வேர் ப்ரொடெக்ஷன், நம்ம வந்து அந்த மாதிரி வைரஸஸ் இதிலெல்லாம் இருந்து நம்ம சிஸ்டம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி நம்மளோட சைபர் செக்யூரிட்டியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்.
Then secure sockets layer establishes an encrypted link. Okay, இது வந்து SSL அப்படின்னா என்கிரிப்டட் லிங்க் வந்து ஜென்ரேட் பண்றது தான், எஸ்டாப்ளிஷ் பண்றது தான் பிட்வீன் அ சர்வருக்கும் அண்ட் ப்ரௌசர், செக்யூரிங் டேட்டா டிரான்ஸ்ஃபர். சர்வருக்கும் ப்ரௌசருக்கும் இடையில நம்ம ஒரு என்கிரிப்டட் லிங்கை எஸ்டாப்ளிஷ் பண்றது தான் எஸ்எஸ்எல் அப்படின்னு சொல்றது. தென் டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் இன்டர்னல் த்ரெட்ஸ். ஃபுல்லாக வந்து இது தியரி தான். ஓகே, இதில் வேற எந்த இதுவுமே இல்லை. ஸோ ஜஸ்ட் வந்து அப்படியே அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம ரீட் அவுட் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இது. அதனால தான் 2 கிளாஸஸ் போதும் அப்படின்னு சொன்னது இதுக்கு. ஓகேவா, நோட்ஸ் இருந்தது அப்படின்னா ரீட் அவுட் பண்ணிட்டு நீங்கள் போய்க்கலாம். ஜஸ்ட் எதுனா என்ன அப்படிங்கிற ஐடியா இருக்கணும். தென் வந்து நமக்கு கரண்டான சில விஷயங்கள், அப்புறமா நம்மளோட ஜென்ரல் நாலேஜ் வச்சு அந்த ஆன்சர்ஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த டாப்பிக்கில் எல்லாமே இருக்கும். டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் இன்டர்னல் த்ரெட்ஸ் ப்ரொவைட்ஸ் ரியல் டைம் அனாலிசிஸ் ஆஃப் செக்யூரிட்டி அலர்ட்ஸ், மல்டி ஃபேக்டர் ஆதென்டிகேஷன். இப்போ வந்து நம்ம 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது மல்டி ஃபேக்டர் ஆதென்டிகேஷன்லாம் யூஸ் பண்ணி நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம். டேட்டா லாஸ் ப்ரிவென்ஷன் ப்ரிவென்ட் சென்சிட்டிவ் டேட்டா ஃப்ரம் லீவிங் த செக்யூர் நெட்வொர்க். நம்மளோட பர்சனல் டேட்டாஸை வந்து நம்ம சென்ட் பண்ணுறத வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டேட்டா வந்து ப்ரொடெக்டடாக இருக்கும் அப்படிங்கிறது தான். தென் ரெகுலர் அப்டேட்ஸ், பேட்சஸ், அப்டேட்ஸ் நம்ம சிஸ்டம் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் செக்யூர் பண்ணிக்கிறதுக்கு. தென் நெட்வொர்க் செக்மெண்டேஷன் அப்படின்னா ஒரு நெட்வொர்க்கை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் நிறைய செப்பரேட் பார்ட்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை அட்டாக் பண்ணுறதுக்கான அந்த ஒரு வாய்ப்பை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். தென் யூசர் என்டிட்டி பிஹேவியர் அனாலிட்டிக்ஸ் டிடெக்ட்ஸ் அப்நார்மல் பிஹேவியர் ஆஃப் அனாமலிஸ் இன் நெட்வொர்க்ஸ். ஏதாவது அப்நார்மல் இருந்ததுன்னா அதை டிடெக்ட் பண்ணிக்கிறது. ப்ரைவசி பை டிசைன் இன்டகிரேட்ஸ் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் த ஆன்செட் ஆஃப் சிஸ்டம் டிசைன். சிஸ்டம் டிசைன் வச்சு நம்ம டேட்டா ப்ரொடெக்ஷனையும் ஃப்ரம் த ஆன்செட் ஆஃப் சிஸ்டம் டிசைன் பண்ணும்போதே நம்ம வந்து டேட்டா ப்ரொடெக்ஷனை இன்டகிரேட் பண்ணி பண்ணுறது தான். தென் செக்யூரிட்டி அவேர்னஸ் ட்ரைனிங் அப்படிங்கிறப்போ யூசர்ஸ்க்கு வந்து எப்படி செக்யூரிட்டி அதாவது சைபர் த்ரெட்ஸ்ல இருந்து அதை ரெகக்னைஸ் பண்ணி அவாய்ட் பண்ணிக்கலாங்கிற ட்ரைனிங் கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு செக்யூரிட்டி, சைபர் செக்யூரிட்டி டெக்னிக்ஸாக இருக்கும். தென் வந்து அதில் கொஞ்சம் கூட அட்வான்ஸாக நம்ம ஆதென்டிகேஷன்னா நமக்கு தெரியும் இல்லையா, சம் பாஸ்வேர்டு அந்த மாதிரி நம்ம ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து சில விஷயங்களுக்கு வந்து நம்ம ஆக்சஸ் வந்து கொடுத்துருப்போம். சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் எல்லாருமே போயிட்டு அதை ஆக்சஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். தட் இஸ் ஆதென்டிகேஷன். ஆதென்டிகேஷன் நம்ம எந்த மாதிரிலாம் பண்ணுவோம் அப்படின்னா பாஸ்வேர்ட்ஸ், தென் ஃபிசிக்கல் ஐடென்டிஃபிகேஷன். ஃபிசிக்கல் ஐடென்டிஃபிகேஷன்னா என்ன, லைக் ஒரு ஏடிஎம் கார்ட்ஸ் வச்சுக்கலாம். பாஸ்வேர்ட்ஸ்னா நம்ம என்ட்ரு பண்ணுற பாஸ்வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். ஃபிசிக்கல் ஐடென்டிஃபிகேஷன்னா லைக் வந்து ஒரு கார்ட்ஸோ ஸ்மார்ட் கார்ட்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. ஸோ ஏடிஎம் கார்ட்ஸ்லாம் வந்து நம்ம ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஃபிசிக்கலாக ஒரு பொருள் யூஸ் பண்ணுறது தான். தென் பயோமெட்ரிக்ஸ்னால் அதில் வந்து நமக்கு ஃபேஷியல் கேரக்டர்ஸ் இருக்கும். தென் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், ஹேண்ட் ஜியோமெட்ரி, ஒருத்தங்க ஹேண்டோட ஷேப், லெங்த், வித் ஆஃப் த ஃபிங்கர்ஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். தென் ரெட்டினல் பேட்டர்ன், நம்ம கண்ணில் இருக்கிற ரெட்டினா வச்சு, சிக்னேச்சர், ஒருத்தங்களோட ஓன் சிக்னேச்சர் வச்சு, தென் வாய்ஸ் வச்சு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் ஆதென்டிகேஷன் மெத்தட்ஸ். தென் என்கிரிப்ஷன் வந்து என்ன அப்படின்னா நம்ம ஒரு மெசேஜ் வந்து அனுப்புகிறோம் சென்டர் சைடில் இருந்து அப்படின்னா அதை நம்ம என்கிரிப்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணி அப்புறமா ரிசீவருக்கு அனுப்புவோம். ரிசீவருக்கு அந்த கோடு தெரியுங்கிறதுனால அவங்க அதை டீக்ரிப்ட் பண்ணி அந்த மெசேஜை எடுத்துப்பாங்க. ஓகே, நம்ம ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்ததை எடுத்துக்கலாம். இப்போ ஹாய் அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லிடலாம் 2 லெட்டர்ஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இப்போ ஹெச் அப்படிங்கிறப்போ ஐஜே, ஐங்கிறப்போ ஐஜேகே. ஸோ வந்து இவங்க ரிசீவருக்கு வந்து ஜேகே அப்படின்னு ரிசீவருக்கு வந்து அது ரிசீவ் ஆகும். சென்டர் வந்து ஹாய்னு அனுப்பின மெசேஜ். பட் அவங்களுக்கு தெரியும் இதை வந்து 2 டைம்ஸ் அவங்க ஷிஃப்ட் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க அதை டீக்ரிப்ட் பண்ணும்போது, இதை என்கிரிப்ட் பண்ணும்போது 2 டைம்ஸ் வந்து ஃபார்வர்டாக ஷிஃப்ட் பண்ணுவாங்க. டீக்ரிப்ட் பண்ணும்போது பேக்வர்டாக ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ ஜே வந்து ஹெச்ஆ மாறிடும், கே வந்து ஐயா மாறிடும். ஸோ ரிசீவர் வந்து இது ஹைன்னு அதை டீக்ரிப்ட் பண்ணி எடுத்துப்பாங்க. ஸோ இதுதான் வந்து என்கிரிப்ஷனோட ஒரு இது. என்கிரிப்ஷன் அல்காரிதம்ஸ் ஆர் சைஃபர்ஸ் ஆர் யூஸ் டு என்கோட் அண்ட் டீகோட் த டேட்டா. சைஃபர்ஸ் தான் வந்துட்டு ஒரு டேட்டாவை என்கோட் டீகோட் பண்ண யூஸ் பண்ணுறோம். அந்த சைஃபர்ஸ்ன்னு சொல்கிறது வந்து அதுக்குன்னு ஒரு அல்காரிதம் நம்ம யூஸ் பண்ணுறோம்.
An encryption algorithm is a mathematical method. ஒரு mathematical method set of rules வச்சுக்கும். இப்போ நம்ம ஒரு ரூல் வச்சிருந்தோம் இல்லையா, அதாவது 2 டைம்ஸ் ஷிஃப்ட் பண்ணணும் அந்த லெட்டரை அப்படின்னு. இது மாதிரி ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுட்டு அதுக்குன்னு ஒரு அல்காரிதம் ரெடி பண்ணிப்பாங்க. ஸோ ரிசீவருக்கும் அந்த அல்காரிதம் பற்றி இருக்கிறதுனால அவங்க அதை டீக்ரிப்ட் பண்ணி எடுத்துப்பாங்க. After the data is converted from plain text to ciphertext, it can be decoded only through the use of the proper key இருந்தால் தான் அவங்களால அதை பிளெயின் டெக்ஸ்ட்டுக்கு திருப்பி மாற்ற முடியும். பிளெயின் டெக்ஸ்ட்னா சென்டர் அனுப்புறது, அதை டீகோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து சைஃபர் டெக்ஸ்டாக மாறிடும். அதுக்கப்புறமா ரிசீவர் சைடில் அதை மறுபடி பிளெயின் டெக்ஸ்டாக மாற்றி எடுத்துப்பாங்க. தட் இஸ் வந்து டீக்ரிப்ட் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இந்த மோஸ்ட் காமன் டைப்ஸ் வந்து என்கிரிப்ஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்னா சிமெட்ரிக், ஏசிமெட்ரிக். சிமெட்ரிக் அப்படிங்கிறது தட் இஸ் ஆல்சோ சீக்ரெட் கீ சைஃபர்ஸ்னு ஒரு பேர் இருக்கும். தீஸ் அல்காரிதம்ஸ் யூஸ் சிங்கிள் கீ. சிங்கிள் கீ வந்து என்கிரிப்ஷனுக்கும் டீக்ரிப்ஷனுக்கும் யூஸ் பண்ணால் தட் இஸ் சிமெட்ரிக் கீ. த கீ இஸ் சம்டைம் ரெஃபர் டு அஸ் ஷேர்ட் சீக்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிங்கிள் கீ யூஸ் பண்ணும்போது ஷேர்ட் சீக்ரெட் அப்படின்னு சொல்கிறோம். பிகாஸ் த சென்டர் ஆர் கம்ப்யூட்டிங் சிஸ்டம் டூயிங் த என்கிரிப்ஷன், இந்த சீக்ரெட் கீ தான் வந்துட்டு 2 பேரும் யூஸ் பண்ணுறதுனால அதை வந்து நம்ம ஷேர்டு சீக்ரெட் அப்படின்னு சொல்கிறோம். சிமெட்ரிக் என்கிரிப்ஷன் இஸ் யூஸ்வலி மச் ஃபாஸ்டர் தான் ஏசிமெட்ரிக். ஏன்னா அதில் ஒரு கீ தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதனால ஏசிமெட்ரிக்கை விட இது வந்து ஃபாஸ்டராக இருக்கும். த மோஸ்ட் வைட்லி யூஸ்ட் சிமெட்ரிக் கீ சைஃபர் இஸ் அட்வான்ஸ்டு என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட், ஏஇஎஸ் தான் வந்து நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற சிமெட்ரிக் கீ அல்காரிதம். ஏசிமெட்ரிக் சைஃபர்ஸ் அப்படிங்கிறது பப்ளிக் கீ என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். தீஸ் டைப் ஆஃப் அல்காரிதம்ஸ் யூஸ் 2 டிஃப்ரெண்ட் கீஸ் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் பட் லாஜிக்கலி லிங்க் ஆகிருக்கும். ஓகே, ஏசிமெட்ரிக் கிரிப்டோகிராஃபி ஆஃபன் யூசஸ் ப்ரைம் நம்பர்ஸ் டு கிரியேட் கீஸ். இதில் வந்து நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் வந்து கீஸ் யூஸ் பண்ணும்போது ப்ரைம் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ப்ரைம் நம்பர்ஸை ஃபேக்டர் பண்ணுறதுக்குனால ப்ரைம் நம்பர்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. தென் ஆர்எஸ்ஏ என்கிரிப்ஷன் அல்காரிதம் தான் வந்து இந்த பப்ளிக் கீ அல்காரிதம். பப்ளிக் கீ அல்காரிதம்னா என்னது, ஏசிமெட்ரிக் அல்காரிதமோட இன்னொரு நேம் தான். ஓகே, இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இப்போ மெயினாக யூஸ் பண்ணுறது ஆர்எஸ்ஏ என்கிரிப்ஷன் அல்காரிதம் தான். இந்த ஆர்எஸ்ஏ என்கிரிப்ஷன் அல்காரிதமில் வந்து the public or the private key can be used to encrypt a message. ஏதாவது ஒரு கீயை யூஸ் பண்ணி நம்ம என்கிரிப்ட் பண்ணுறோம். whichever key is not used for encryption become the decryption key. இங்கே என்கிரிப்ட் பண்ணுறதுக்கு என்ன கீயை யூஸ் பண்ணமோ அது தவிர இன்னொரு கீயை வந்து நம்ம டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதான் வந்து ஆர்எஸ்ஏ அல்காரிதம். என்கிரிப்ஷன் அல்காரிதமில் வந்து ஏஇஎஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்ததான் சிமெட்ரிக் அல்காரிதம். ஓகே, டிஇஎஸ் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. ஓகே, ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுறது டிஇஎஸ், தட் இஸ் டேட்டா என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட். இதில் வந்து என்ன நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இட்ஸ் எ சிமெட்ரிக் பிளாக் சைபர். இந்த பிளாக் சைபர்னு கேட்பாங்க. டேட்டா என்கிரிப்ஷனில் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சிமெட்ரிக் பிளாக் சைபர். இதில் வந்து நம்ம சைஸ் ஆஃப் இன்புட்டும் அவுட்புட் டெக்ஸ்டோட எவ்வளோ பிட்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ 64 பிட்ஸ். இதில் பிளாக்ன்னு சொல்கிறது வந்து த டெக்ஸ் குரூப் ஆஃப் பிட்ஸ். ஓகே, குரூப் ஆஃப் பிட்ஸை தான் இங்கே பிளாக்னு சொல்கிறோம். தென் இதில் வந்து இப்போ இதை ரீசெண்டாக வந்து என்ன பண்ணியிருக்கோம், ரீசெண்டாக ரீப்ளேஸ்டு பை அட்வான்ஸ்டு என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. கரண்டாக இந்த டெஸ்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. ஓகேவா, இது முக்கியமானது. தென் டெஸ்ட்டில் வந்து 64 பிட் பிளெயின் டெஸ்ட் வந்து பண்ணுறோம் யூஸிங் 64 பிட் கீயோட சைஸும் 64 பிட்டு தான். ஓகே, இது வந்து பெர்முட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இதில் என்கிரிப்ஷன் வந்து நடக்குது. இதெல்லாம் டெஸ் பற்றின கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ட்ரிபிள் டெஸ் அப்படின்னு இருக்கு. ட்ரிபிள் டெஸ் அப்படிங்கிறது பிளாக் சைபர் அல்காரிதம். தட் வாஸ் இந்த ஓல்டர் வேர்ஷனை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணோம். 1956 வந்து இதை 56 கீ பிட் யூஸ் பண்ணி இந்த 56 கீ பிட் வந்து டெஸ்ல யூஸ் பண்ணுறது வந்து யூஸ் வந்து கரெக்டாக இல்லாததாக இருந்துச்சு. அதனால அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக நம்ம ட்ரிபிள் டெஸ் யூஸ் பண்ணோம். இதில் 168 பிட்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. ஓகே, அந்த 56 வந்து 3 டைம்ஸ் பண்ணுறதுனால 168 வருதா, அதான் ட்ரிபிள் டெஸ் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து ஆனால் இதோட மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஸ்லோயர் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும். பட் ரீசெண்டாக இந்த ட்ரிபிள் டெஸ் வந்து ஹார்ட்வேர் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு தான் யூஸ் பண்ணுறோம் தவிர
மற்றபடி ப்ரெசண்ட்டாக வந்து இதை ஏஇஎஸ் வச்சு ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ டெஸ்ஸே வந்து இப்போ அந்த இதே இல்லை, ஏஇஎஸ் தான் இப்போ கரண்டாக யூஸ் ஆகிட்டு இருக்கிறது. அண்ட் டூ ஃபிஷ் அப்படிங்கிறதும் பிளாக் சைஃபரிங் தான் யூஸ் பண்ணுறாங்க. இட் யூஸஸ் சிங்கிள் கீ ஆஃப் லெங்த் வந்து 256 பிட்ஸ், எஃபிஷியன்ட் போத் ஃபார் சாஃப்ட்வேர் ரன்ஸ் இன் ஸ்மாலர் ப்ராசஸர்ஸ் அண்ட் எம்பெடிங் இன் ஹார்ட்வேர். ரெண்டுக்குமே வந்து டூ ஃபிஷ் வந்து யூஸ் ஆகுது. தென் ப்ளோஃபிஷ். நெக்ஸ்ட் இஸ் ப்ளோஃபிஷ். Blowfish was created to solve the DES algorithm problem. The techniques uses 64-bit block size. ஸோ இதில் யூஸ் பண்ணுற பிளாக் சைஸோட பிளாக்கோட சைஸ் வந்து 64 பிட். அது கீயோட லெங்த் வந்து இதில் 32லேருந்து 448 பிட்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இட் இஸ் த பெஸ்ட் பெர்மிட்டேஷன் டெக்னிக் ஃபார் சைபர் ரிலேட்டட் என்கிரிப்ஷன். இதில் நம்ம யூஸ் பண்ணுற டெக்னிக் வந்து பெர்மிட்டேஷன் டெக்னிக்காக இருக்கும். இதில் நம்ம யூஸ் பண்ணுறது 16 பிட் ரவுண்ட் சைஃபர் வந்து யூஸ் பண்ணுறோம். The information in the Blowfish algorithm is encrypted and decrypted using single key. ஓகே, இதில் நம்ம சிங்கிள் கீ தான் யூஸ் பண்ணுறோம். ஏசிமெட்ரிக் என்கிரிப்ஷனில் தான் வந்துட்டு நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் கீஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து இதை வந்து நம்ம பப்ளிக் கீ என்கிரிப்ஷன் அப்படின்னு இன்னொரு நேமும் வந்து ஏசிமெட்ரிக் கீக்கு இருக்குது. இதில் வந்து நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் கீஸ் யூஸ் பண்ணுறோம். ஒன் இஸ் பப்ளிக் கீ and another one is private key. Public key எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா to encrypt the data and the private key is used to decrypt the data. Asymmetric encryption is more secure. சிமெட்ரிக்கை கம்பேர் பண்ணும்போது சிமெட்ரிக் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபாஸ்டர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, ஏசிமெட்ரிக் விட சிமெட்ரிக் ஃபாஸ்டர்னு. பட் செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஏசிமெட்ரிக் encryption is more secure than the symmetric encryption. நெக்ஸ்ட் இதோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா RSA, that is River Shamir and Adelman. This algorithm is based on the fact that the factors large composite. RSA அப்படின்னாலே நம்ம வந்து இதில் ப்ரைமை வந்து நம்ம இண்டிஜராக யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷனுக்கு வந்து நிறைய டைம் எடுத்துக்கிறோங்கிறதுனால இதை நம்ம டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கு மற்ற ஹேக்கர்ஸால் இதை ஹேக் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குங்கிறது தான் இதோட ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இட் இஸ் அ ஜென்ரேட்டர் ஆஃப் பப்ளிக் கீ அண்ட் ப்ரைவேட் கீ. Using public key, we convert plain text to cybertext, and the private key is used for converting cybertext to plain text. Cybertext அப்படிங்கிறது ஒரு என்கிரிப்டடான ஒரு மெசேஜை தான் நம்ம சைபர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். பப்ளிக் கீ இஸ் accessible by everyone, whereas private key is kept secret. பப்ளிக் கீ அண்ட் ப்ரைவேட் கீ வந்து ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கணும், சேமாக இருக்காது. ஸோ அதனால இந்த செக்யூர் அல்காரிதம் இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டேட்டா செக்யூரிட்டிக்காக யூஸ் பண்ணுறோம். தென் கிரிப்டோகிராஃபிக் ஹேஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் அனதர் டைப் ஆஃப் என்கிரிப்ஷன். என்கிரிப்ஷனோட இன்னொரு டைப் வந்து ஹேஷ் ஃபங்க்ஷன். ஹேஷ் ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் கேரக்டர்ஸ் ஒரு ஃபிக்ஸ்டு லெங்க்த் வேரியபிளாக நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம் யூஸிங் எனி கீ. அதான் வந்து ஹேஷ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறது. லைக் வந்து இப்போ ஒரு ஒரிஜினல் மெசேஜ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ஹேஷ் ஃபங்க்ஷன் பண்ணி நெக்ஸ்ட் வந்து அதில் நம்ம கீயும் என்கிரிப்ட் பண்ணி அமிச்சோம் அப்படின்னா மெசேஜ் ப்ளஸ் ஹேஷ் ஃபங்க்ஷனாக இங்கே போகும். இங்கே வந்து பப்ளிக் கீ இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து அதை டீக்ரிப்ட் பண்ணி ஹேஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த மெசேஜ் வந்து இங்கே டீக்ரிப்டட் மறுபடி வந்து பிளெயின் டெக்ஸ்ட்டாக இங்கே வந்து ரிசீவர் சைடுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் டிஜிட்டல் சிக்னேச்சர். டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்னா சைனர், இந்த பக்கம் வெரிஃபையர் இருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம நார்மல் சைன் பண்ணுற மாதிரி. டிஜிட்டல் சிக்னேச்சருங்கிறப்போ டேட்டா கூட ஹேஷிங் ஃபங்க்ஷன் ஆர் ஹேஷ் யூஸ் பண்ணி நம்ம இதில் பண்ணுறோம். சிக்னேச்சர் வந்து சைனர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ப்ரைவேட் கீ வச்சு சிக்னேச்சர் அல்காரிதம் யூஸ் பண்ணி சிக்னேச்சர் ஜென்ரேட் பண்ணி அதை டேட்டா கூட அப்பன் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ வெரிஃபையர் வந்து அதே ஹேஷிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஹேஷ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டு தென் வெரிஃபிகேஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. சைனரோட பப்ளிக் கீ யூஸ் பண்ணி இந்த இடத்துல அவங்க அந்த சைனை வந்து வெரிஃபை பண்ணிப்பாங்க. இந்த சைனும் அந்த சைனும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது. அதுதான் டிஜிட்டல் சிக்னேச்சர். இதில் வந்து என்ன அப்படின்னா கீ பேர்ஸ் வந்து சேம் அதே மாதிரி தான். ப்ரைவேட் கீ பப்ளிக் கீ வந்து யூஸ் பண்ணுறோம். ப்ரைவேட் கீ வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஃபார் சைனிங் ஓகே. அண்ட் பப்ளிக் கீ வந்து எதுக்காக அப்படின்னா வெரிஃபிகேஷனுக்காக. ஸோ வந்து சைன் பண்ணுறதுக்கு ப்ரைவேட் கீயும் வெரிஃபை பண்ணுறதுக்கு பப்ளிக் கீயும் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் எதுக்காக அப்படின்னா ஜஸ்ட் வந்து
நம்ம ஒரு பர்ட்டிகுலர் டாக்குமெண்ட் வந்து இது பண்றாங்க அப்படின்னா, அதுல அவங்க டிஜிட்டல் சிக்னேச்சர் இருக்கு அப்படின்னா, அது அவங்க ஒப்புதல் குடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்துக்காக தான் அங்க நம்ம அத யூஸ் பண்றோம். ஓகே. மெசேஜ் ஆதென்டிகேஷன். அதாவது அவங்க அனுப்புன அந்த மெசேஜ் கரெக்ட் தானா? சப்போஸ் சிக்னேச்சர் வந்து வேற மாரி இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து கரெக்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் இல்ல அப்படிங்கிறது டேட்டா இன்டெகிரிட்டி. ஓகே. கரெக்ட்னஸ் தான் டேட்டா இன்டெகிரிட்டி. நான் ரெப்யூடேஷன் அப்படின்னா, அவங்க நாளைக்கு அந்த இன்ஃபர்மேஷன் நான் குடுக்கல அப்படின்னு வந்து சைனர் வந்து சொல்ல முடியாது. பிகாஸ் வந்து அதுக்கு அவங்க ஓகே சொல்லி தான் அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் இது பண்ணியிருக்காங்க. ஸோ, அத வந்து ஒரு எவிடன்ஸா வந்து ரிசீவர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாரி இதுக்கு தான் நம்ம டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் இஸ் ஆன்டிவைரஸ். ஆன்டிவைரஸ் நமக்கு தெரியும். பட் வைரஸ்லேருந்து நம்ம சிஸ்டம வந்து சேவ் பண்றதுக்காக யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் தான் வைரஸஸ் அண்ட் மலீஷியஸ் கோட். இதுல வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னா, கிளவுட் பேஸ்டு சாஃப்ட்வேர் இருக்கு. தென் செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் சூட்ஸ். தென் ஸ்டாண்ட் அலோன் ஆன்டிவைரஸ் இருக்கு. கிளவுட் பேஸ்ட் அப்படிங்கிறது ஒரு நியூ டைப் ஆஃப் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர். இது வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங், ஸ்கேனுக்கு ஃபைல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் சூட்ஸ் அப்படிங்கிறது இது சூட்ஸ் அப்படிங்கிறப்பவே அது ஒரு காம்பினேஷன். அப்படி நான் நிறைய இதை கம்பைன் பண்ணும். மல்டிபிள் செக்யூரிட்டி ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் இன்டு அ சிங்கிள் பேக்கேஜாக இருக்கிறது தான் வந்து இது. ஓகே. லைக் வந்து ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர், ஃபயர் வால், ஸ்பேம் ஃபில்டர்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் சூட்ஸ் அப்படிங்கிறது. ஸ்டாண்டலோன் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் இதுனா நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்ம ஃபைல்ஸை ஸ்கேன் பண்ணி வைரஸ் இருக்கா அப்படின்னு பார்க்குற ட்ரெடிஷ்னல் ஆன்டிவைரஸ் தான் வந்து ஸ்டாண்டலோன். தென் ஸ்டிக்னோகிராஃபி அப்படிங்கிறது ப்ராக்டிஸ் ஆஃப் கன்சீலிங் இன்ஃபர்மேஷன். சம்திங் வந்து நம்ம ஹைட் பண்ணுறது. ஓகே. நம்மளோட டேட்டாவை லீக்கேஜ் பண்ணுறதுல இருந்து நம்ம ஹைட் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஸ்டினோகிராஃபி. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் எம்சிக்யூவில் கேட்டிருந்தாங்க. ஜஸ்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் மோஸ்ட்லி இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ரொம்ப இன்டெப்த்தாக வர்றது கம்மியாக தான் இருக்கும். இட் கேன் ஹெல்ப் ரெடியூஸ் த ரிஸ்க் ஆஃப் டேட்டா லீக்கேஜ். ஓகே. ஜஸ்ட் வந்து நம்ம ஹைட் பண்ணுறது மற்றவங்க கிட்ட இருந்து நம்மளோட பர்சனல் டேட்டா லீக்கேஜை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான் ஸ்டிக்னோகிராஃபி. இட் இன்வால்வ்ஸ் ஹைடிங் டேட்டா வித்தின் அன் ஆர்டினரி. ஓகே. ஜஸ்ட் வந்து நம்ம ஹைட் பண்ணுறது தான் ஸ்டிக்னோகிராஃபி அப்படின்னு சொல்கிறது. இதிலே வந்து நம்ம நிறைய டைப்ஸ் யூஸ் பண்ணுறோம். என்னென்னா டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறோம். டெக்ஸ்ட்டை நம்ம ஹைட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் டெக்ஸ்ட் ஸ்டிக்னோகிராஃபி. சேம் அதே தான் இமேஜ் அப்படிங்கிறப்போ இமேஜில் வந்து நம்ம சம்திங் வந்து ஹைட் பண்ணி அனுப்புறது. இட் இஸ் அச்சீவ்ட் பை மேக்கிங் சேஞ்சஸ் இன் த பிக்சல் ஆஃப் த இமேஜஸ் சேஞ்ச் பண்ணுறது. இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹைட் த சீக்ரெட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஈச் லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி அனுப்புறது டெக்ஸ்ட் ஸ்டிக்னோகிராஃபி. ஆடியோ அப்படிங்கிறது ஆடியோவில் இருக்கிற சில சீக்ரெட் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம ஹைட் பண்ணுறது. இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிஜிட்டல் ரைட் ஆப்ரேஷன்ஸ் வந்து ஆடியோஸில் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஆடியோ ஸ்டிக்னோகிராஃபி யூஸ் பண்ணுறோம். தென் வீடியோ ஸ்டிக்னோகிராஃபி வந்து சில வீடியோ டேப்ஸில் இருக்கிற டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். நெட்வொர்க் ஆர் ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது விச் இன்வால்வ்ஸ் கிரியேட்டிங் டிஸ்பேச்சஸ் ஆர் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் வித்தின் நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸ். இது எதுக்காக அப்படின்னா யூஷுவலாக இன்ஃப்ளோ ஆஃப் இன்டர்நெட் ஆர் நெட்வொர்க் எக்ஸெஷன். ஸோ நத்திங் கேன் டிஸ்கிரைப் இட். சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம இன்டர்நெட்டில் வந்து இன்ஃப்ளோவாக இருக்கிறத நம்ம ஹைட் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். தென் பாஸ்வேர்ட் மேனேஜ்மெண்ட். பாஸ்வேர்ட் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு கைட்லைன்ஸ் ஃபார் கிரியேட்டிங் பவர்ஃபுல் பாஸ்வேர்ட். நமக்கு எந்த மாதிரி பாஸ்வேர்டு இருக்கணும்னு நமக்கே தெரியும் இல்லையா. நார்மலாக நம்ம நேம், டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி யூஸ் பண்ணுற பாஸ்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் செக்யூர்ட் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் அதோட மெயின் இம்பேக்டாக இருக்கும். தென் வந்து காமன் பாஸ்வேர்ட் கிராக்கிங் டெக்னிக்ஸ். என்னென்ன டெக்னிக்ஸ் வச்சு பாஸ்வேர்ட் கிராக் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக், தென் டிக்ஷனரி அட்டாக், கிரெடென்ஷியல் ஸ்டஃபிங் அட்டாக், ஹைப்ரிட் அட்டாக்ஸ். இதெல்லாம் வந்து பாஸ்வேர்டு அட்டாக் பண்ணுறதுக்கான ரெயின்போ டேபிள் அட்டாக். ஓகே. ப்ரூட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டட் ஸ்கிரிப்ட் டு ட்ரை அவுட் பாசிபிள் பாஸ்வேர்ட்ஸ். என்னெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குது பாஸ்வேர்ட்ஸ்க்கு அப்படின்னு ட்ரை அவுட் பண்ணுறது தான். இது வந்து ஒரு டைம் கன்சியூமிங்காக இருக்கும். பிகாஸ் வந்து நிறைய சீக்வன்ஸ் ஆஃப் நம்ம பெர்மிட்டேஷன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு பாஸ்வேர்டு வந்து நம்ம கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படின்னு யூஸ் பண்ணுறது ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக். சப்போஸ் வந்து பாஸ்வேர்டு ரொம்ப லாங்கராக இருந்துச்சு அப்படின்னா இது ரன்னிங் டைமும் லாங்கராக இருக்கும். ஸோ இது வந்து லாங்கர் பாஸ்வேர்டுக்கு வந்து இது ஒர்க் ஆகாது ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்.
Next one is dictionary attack. Next is dictionary attack. These attacks are similar to brute force attack. Brute force attack மாதிரியே தான் அவங்க வந்து ரேண்டமாக வந்து இதில் செலக்ட் பண்ணி பார்ப்பாங்க, ட்ரை அவுட் பண்ணி பார்ப்பாங்க. பட் இதில் வந்து எல்லா காம்பினேஷனையும் சூஸ் பண்ணாமல் அந்த பர்டிகுலர் யூசர்ஸ் வந்து எந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்கன்ட்டு அதிலிருந்து சில செட் ஆஃப் பாஸ்வேர்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணி எடுக்கிறது தான் டிக்ஷனரி அட்டாக். அண்ட் க்ரெடென்ஷியல் ஸ்டஃபிங்ஸ் அட்டாக் அப்படிங்கிறது சிலர் வந்து மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து சேம் யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், அதை கிராக் பண்ணுறது தான் வந்து க்ரெடென்ஷியல் ஸ்டஃபிங் அட்டாக். ஹைப்ரிட் அட்டாக் அப்படின்னு சொல்கிறது தட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் டிக்ஷனரி அண்ட் ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக். பிகாஸ் வந்து ஒரு பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அந்த பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணும்போது அதில் சில எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் ஆர் லெட்டர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அட்வான்டேஜை எடுத்துகிட்டு பாஸ்வேர்டு அட்டாக் பண்ணுறது தான் ஹைப்ரிட் அட்டாக்காக இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் ரெயின்போ டேபிள் அட்டாக். இதில் வந்து ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ஒரிஜினல் பிளெயின் டெக்ஸ்ட்டை வந்து சம் ஹேஷிங் அல்காரிதம் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுவாங்க, லைக் ரேண்டம் லெட்டர்ஸ் நம்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணி. ஸோ அதை அட்டாக் பண்ணுறது ரெயின்போ டேபிள் அட்டாக். ஸோ இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு செகண்ட் டைம் ப்ராசஸ் யூஸ் பண்ணுவாங்க, தட் இஸ் சால்ட்டிங் டு மேக் த பாஸ்வேர்ட் ஈவன் மோர் செக்யூர் டு டிஃபிகல்ட் டு கிராக். அதை வந்து கிராக் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இன்னும் சில எக்ஸ்ட்ரா செகண்ட் டைம் ப்ராசஸ் பண்ணுற சால்ட்டிங்னு ஒரு செகண்ட் டைம் ப்ராசஸ் யூஸ் பண்ணி இன்னும் செக்யூர் பண்ணுறது வாங்க. தென் பாஸ்வேர்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட் வந்து நம்ம பாஸ்வேர்டை வந்து செக்யூராக ஸ்டோர் பண்ணுறது, தென் ஆக்சஸ் மேனேஜிங் அண்ட் ப்ரொடெக்டிங் பாஸ்வேர்ட் டு என்ஹான்ஸ் செக்யூரிட்டி. தென் பாஸ்வேர்ட் மேனேஜர் அப்படிங்கிறது தட் இஸ் அன் அப்ளிகேஷன் ஆர் சாஃப்ட்வேர் that allow you to securely store all the passwords and keep them safe தான் வந்துட்டு பாஸ்வேர்ட் மேனேஜர் அப்படிங்கிறது. டிப்பிக்கலி யூஸிங் ஒன் மாஸ்டர் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி எல்லா பாஸ்வேர்ட்ஸையும் நம்ம சேஃபாக வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்ட் மேனேஜருங்கிற சாஃப்ட்வேர் வந்து யூஸ் ஆகுது. திஸ் கைண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் சேவ்ஸ் என்கிரிப்டட் பாஸ்வேர்ட் டேட்டா பேஸ். நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் பாலிசி அப்படிங்கிறது லாட் ஆஃப் யூசர்ஸ் கண்டினியூ டு யூஸ் வீக் பாஸ்வேர்ட்ஸ் அண்ட் யூஸ் them across multiple platforms. ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். தட் இஸ் பாஸ்வேர்ட் பாலிசி. டு அசிஸ்ட் கம்பெனிஸ் இன் ப்ரொடெக்டிங் தேர் பாஸ்வேர்ட்ஸ் ஃப்ரம் சைபர் அட்டாக்ஸ், ரெகுலேட்டரி ஏஜென்சி அண்ட் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் ஹாவ் கியூரேட்டட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ். அதுக்குன்னு ஒரு பாலிசி, பாஸ்வேர்ட் பாலிசி செட்டப் பண்ணி நம்ம இந்த மாதிரி அட்டாக்லேருந்து ஹைட் பண்ணுற மாதிரி இருக்கும். தட் இஸ் த பாஸ்வேர்ட் மேனேஜ்மெண்ட். பாஸ்வேர்ட் செக்யூரிட்டி இஸ் அட் த கோர் ஆஃப் ஆல் தீஸ் கைட்லைன்ஸ். இது எல்லாத்துக்குமே வந்து மெயினாக பாஸ்வேர்ட் செக்யூரிட்டி மெயின்டைன் பண்ணணும். இம்ப்ளிமெண்டிங் அ ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் பாலிசி தான் வந்துட்டு இந்த மாதிரி சைபர் கிரிமினல்ஸ் நம்மளோட டேட்டாஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ரெடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்ட் பாலிசிஸ் ஹெல்ப் பாஸ்வேர்ட் காம்ப்ளெக்சிட்டி ரூல்ஸ் என்னென்னா அதில் வந்து நம்ம அதில் ஸ்பெசிஃபை ஆகிருக்கும் அப்படின்னா பாஸ்வேர்ட் லெங்த், தென் அக்செப்டட் ஆர் டினைல் கேரக்டர்ஸ், சில கேரக்டர்ஸ் வந்து டினை பண்ணுற மாதிரி, தென் வந்து ரீசெட் பீரியட் பர்டிகுலர் டைம் பீரியட் வரைக்கும் இருக்கணும் அப்புறமா மாற்றிட்டோம். இதெல்லாம் வந்து பாஸ்வேர்ட் பாலிசிஸ்குள்ளே இன்க்ளூட் ஆகிற சில விஷயங்கள். அப்புறம் என்ஃபோர்ஸிங் டிஃப்ரெண்ட் பாஸ்வேர்ட் பாலிசிஸ் ஃபார் எவ்ரி டீம் இன் யர் ஆர்கனைசேஷன் இஸ் அ செக்யூரிட்டி பெஸ்ட் ப்ராக்டிஸ். இந்த பாலிசிஸை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு செக்யூர்டு சிஸ்டம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. பாஸ்வேர்ட் பாலிசிஸ் கேன் பி மாடிஃபைட் பேஸ்ட் ஆன் த சென்சிட்டிவ் ஆஃப் த அக்கௌண்ட் ஹேண்டில் அண்ட் ஈச் டீம்ஸ் ரிக்வயர்மெண்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம பாஸ்வேர்ட் பாலிசிஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் பாஸ்வேர்ட் பாலிசி பற்றின ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். இது என்ன அப்படின்னா ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு செக்யூர்டு பாஸ்வேர்டு மெயின்டைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற செட் ஆஃப் ரூல்ஸ் தான் வந்து பாஸ்வேர்ட் பாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறது. தென் 2-factor ஆதென்டிகேஷன். ஸோ 2-factor ஆதென்டிகேஷனுங்கிறப்ப நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து போகிறோம் அப்படின்னா அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக நம்ம மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். தட் இஸ் த 2-factor ஆதென்டிகேஷன். அதான் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். தென் இதிலே வந்துட்டு சில ஆதென்டிகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. ஃபிடோ தட் இஸ் வந்து ஓப்பன் ஆத்தரைசேஷன் தான் OAuth 2.0. தென் ஆதென்டிகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஓப்பன் ஐடி, கனெக்ட், செக்யூரிட்டி அசர்ஷன் மார்க்அப் லாங்குவேஜஸ், புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஃபார் 2FA வந்து நமக்கு வந்து பாஸ்வேர்ட்லெஸ் ஆதென்டிஃபிகேஷன். ஜஸ்ட் வந்து நம்ம லாகின் பண்ணுறோம் ஒரு வெப்சைட்டில் அப்படின்னா நம்ம ஃபோனுக்கு வந்து பர்டிகுலர் ஒரு கோடு வந்து டிஸ்பிளே ஆகும். அது நம்ம தானா அப்படிங்கிறதுக்கு எஸ் ஆர் பிக்லைன் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது மூலமாக நம்ம வந்து ஆதென்டிகேட் பண்ணிக்கலாம். இதனால அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸை வந்து
நம்ம அவாய்ட் பண்ணலாம். தட் இஸ் புஷ் நோட்டிஃபிகேஷன் ஃபார் 2FA, 2-factor authentication. ஸோ இவ்வளோதான் வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் 3 டாபிக்ஸ். தட் இஸ் சைபர் கிரைம், சைபர் செக்யூரிட்டி டெக்னிக்ஸில் மெயினாக வந்து நம்ம என்கிரிப்ஷனில் இருந்து கொஷின்ஸ் வரலாம். தென் வந்து சைபர் கிரைமில் வந்து டைப் ஆஃப் கிரைம்ஸ், தென் மல்வேர் டைப்ஸ் இது வரும். தென் பாஸ்வேர்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்துட்டு இந்த 2-step வெரிஃபிகேஷன், தென் பாஸ்வேர்டு மேனேஜர்னா என்ன, இந்த மாதிரி கேட்குறது தான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வரும். ஸோ இது வந்து பாஸ்வேர்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஓரளவுக்கு தான் கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா சைபர் கிரைம் அண்ட் சைபர் செக்யூரிட்டி டெக்னிக்ஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது கிரிப்டோகிராஃபி அண்ட் அட்டாக்ஸ். ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Thank you and all the very best.